ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஹெச்டி. இன்றைக்கி நம்ம டான்ஸிங்னு சொன்ன உடனே ஞாபகம் வரும் மைக்கேல் ஜாக்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக்கேல் ஜாக்சன் 1958 ஆகஸ்ட் 29 அமெரிக்காவில் இருக்கிற இந்தியானான்ற இடத்துல பிறந்தார். இவர் அப்பா ஜோசப் வேல்டர் ஜாக்சன், இவர் அம்மா கேட்ரின் எஸ்தர். இவங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் 7வது மகனாக பிறந்தார். இவங்க கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. இதனால் இவரோட அப்பா இவங்கள ரொம்ப பிரபலமாக ஆக்கணும்னு நினச்சாரு. அதனால் இவங்க அப்பா இவங்களை சின்ன வயசுலேயே காலையில் 2:30 மணிக்கு எழுப்பி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுக்கெலாம் ப்ராக்டிஸ் தருவார். இவங்க ஓய்வே இல்லாமல் நைட்டு 10 மணியாக இருந்தாலையும் இவங்க அப்பா சொன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்புறம் இவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஜாக்சன் பிரதர்ஸ்னு ஒரு சாங் பேண்டாக உருவாக்குனாங்க. அப்புறம் அதில் மைக்கிளையும் சேர்த்ததுக்கப்புறம் ஜாக்சன் 5ன்னு அதை மாற்றி பேர் வச்சுட்டாங்க. இவங்களோட புகழ் அமெரிக்கா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இவங்களோட அண்ணாக்களை விட மைக்கேல் ஜாக்சனுக்கு தான் அதிக புகழ் கிடைச்சிச்சு. இதனால் 1972 மைக்கேல் தனியாக காட் டு பி தேர்ன்ற ஆல்பமை வெளியிட்டார். இதே மாதிரி நிறைய ஆல்பம் தனியாகவே பண்ணார். இதனால் மைக்கேலுக்கு கிராமின்ற ஒரு பெரிய அவார்ட் கூட கிடைச்சிச்சு. அப்புறம் த்ரில்லர் ஆல்பம் மைக்கேலுக்கு உலகம் ஃபுல்லாக புகழ தந்துச்சுங்க. இந்த ஆல்பமால் இவருக்கு 7 கிராமி அவார்டு கிடச்சிச்சு. சின்ன வயசில் இவர் பட்ட கஷ்டத்துக்கு பலனும் கிடச்சிருச்சு. 1983 மார்ச் 25 பில்லி ஜீன் பாட்டில் மூன்வாக்கை இவர் சூப்பராக பண்ணி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் மூன் வாக் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலையும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இது வரைக்கும் யாருமே மூன் வாக்கை அவ்வளோ கரெக்டாக பண்ணதில்லை. இவருக்கு 1979 டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவரோட மூக்கில் அடிபட்டுருச்சு. அதனால் இவர் அவர் மூக்கை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சின்னசாக ஆக்கிக்கிட்டாரு. அப்புறம் 1984 பில்லி ஜீன் பாட்டு பாடும்போது இவரோட முடியில் நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. இதனால் இவரோட முடியையும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி பெருசாக ஆக்கிக்கிட்டாரு. அப்புறம் இவர் வெள்ளையாக ஆகணும்னு நினச்சி 40லேருந்து 50 பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் பண்ணிக்கிட்டாரு. இதனால் கருப்பாக இருந்த இவர் முழுசாக வெள்ளையாக மாறிக்கிட்டாரு. இவருக்கு இதனால் சைடு எஃபெக்டும் நிறையா வந்துச்சு. அப்புறம் 1987 இவரோட பேட் ஆல்பம் வெளியாச்சு. இதில் வர ஸ்மூத் கிரிமினல் பாட்டுக்கு இவர் பண்ண மூமெண்ட் எல்லாரையும் ஷாக் ஆக வச்சுச்சு. நிறைய பேர் இதை ஃபேக்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மூமெண்ட்டை இது வரைக்கும் இவர் எப்படி பண்ணாருன்னு யாருக்குமே தெரியல. அப்புறம் 1991 மைக்கேலோட டேஞ்சரஸ் ஆல்பம் வெளியாச்சு. இது மற்றதை விட இவருக்கு பெரிய வரவேற்பை தந்துச்சு. இதில் வர பாட்டு எல்லாமே கருப்பின மக்கள் வெள்ளையின மக்கள் மாதிரி வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இவரோட 34வது வயசில் ஹெப்பி ரோவின்றவங்க கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு பிறந்த பொண்ணுக்கு ஹாரிஸ் மிசைல் கேத்ரின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் இவங்க பையனுக்கு ஜோசப் ஜாக்சன்னும் பேர் வச்சாங்க. இவருக்கு குழந்தைங்கனாலே ரொம்ப பிடிக்கும். இதனால் இவர் நெவர்லாண்ட்னு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டினார். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அனிமல்ஸ்லாம் வர வச்சு ஜூவையும் கட்டினார். அப்புறம் இவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனையும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணனால இவருக்கு ரொம்ப வலியும் இருந்துச்சு. இதிலெல்லாம் இருந்து மீண்டு வரத்துக்காக இவரோட 50வது வயசில் ஸ்டேஜில் பாடணும்னு நினச்சாரு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து இவர் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வரனால இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே டிக்கெட் எல்லாமே ரொம்ப நல்லா விற்று தீர்ந்துச்சு. ஆனால் இவர் ஸ்டேஜில் பாடுறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே இவர் ரொம்ப மர்மமான முறையில் இறந்துட்டார். இதனால் இவரோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. இவர் எப்படி இருந்தார்னு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியலங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது மைக்கேல் ஜாக்சன் பிடிக்கணும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா ஹெச்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.